என்ன கார்த்தி, இன்னைக்கு எதுவும் பார்ட்டி இருக்கா? நானே இப்பதான் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கேன். எப்பயாதான் அடிக்கிறது. பேச்சுலர் தானே நீ, உனக்கு தான் எந்த தொல்லையும் கிடையாது. எங்கள மாதிரியா நாங்க தான் எது செஞ்சாலும் பொண்டாட்டிக்கு பயந்து பயந்து செய்ய வேண்டியதா இருக்குது. இவர் சொல்றதும் கரெக்ட் தான். நம்மலாம் இப்பயே என்ஜாய் பண்ணிக்கிட்டா தான் கல்யாணம் ஆச்சு அப்புறம் அவ்வளவுதான். ஆமா கார்த்தி, அரிப்பு வந்தா கூட சோர்ச்சிட்டு மருந்து போட்டா சரியா போயிடும். மேரேஜ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, பொண்டாட்டி ஆரம்பத்துல சொறி சுகமா தான் இருக்கும். போக போக அந்த இடம் புண்ணாயிடும். அதுக்கு மருந்தும் கிடையாது. இந்த சாகா வர மாரி மருந்து இல்லாத வரும். ஏன்னா நீங்க வேற. கார்த்தி, நீ இவங்க பேச்செல்லாம் கேட்காதப்பா. காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிடு, அதெல்லாம் நல்ல பொண்ணா அமையும். இவருக்கு அமைஞ்ச மாரி அமைஞ்சா சந்தோஷம் தான். ஆனா 1000த்துல ஒருத்தருக்கு தான் அதே மாதிரி அமையுது. நான் வீட்டுல பாக்குறேன்னா சொல்றாங்க. நான் தான் 2 இயர்ஸ் போட்டு சொல்லியிருக்கேன். உனக்கு என்ன ஏஜ் ஆகுது? 27 ரன்னிங்ண்ணா. அப்ப இன்னும் 2 இயர்ஸ்க்குள்ள பண்ணிரு கார்த்தி. கார்த்தி, உனக்கு உங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ இல்லையா, சரவணன் கண்டிப்பா பண்ணி வச்சிருவாங்க. என்ன ஜீவா அமைதியா இருக்க? உனக்கு எப்ப மேரேஜ்? இன்னும் இவரே பண்ணல, அதுக்குள்ள எனக்கா? இன்னும் வீட்டெல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ண வேண்டியது இருக்குண்ணா. அதுக்கப்புறமா தான் எல்லாமே. பரவாயில்லையே, நல்ல ஸ்டடி மைண்டா தான் இருக்கிற. இப்படியே இருந்துருங்கப்பா. லவ்ல கவ்ல ஊந்துராத, அப்புறம் எந்திரிக்கவே முடியாது. குமாரண்ண ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. எப்பயுமே நான் ஃபுல்லு தான். அங்க பாருங்க, ரியல் எஸ்டேட் லேட்டா வராரு. யாரு? செல்வண்ணாவா? குட் ஈவினிங் ஜி. ஹாய்ண்ணா. என்ன இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிட்டீங்க? செல்வா, உனக்கு என்னப்பா பெரிய இடமா மாட்டிருக்கோம். இதோ முடிச்சுட்டு வருவ, அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணோம்னு வச்சுக்க, லைட்டை கட்டி தான் விளாடணும். இல்ல குமார்ண்ணா, வர வழியில ஹெல்மெட் போடலன்னு போலீஸ் பிடிச்சிச்சு. வண்டியில வச்சிருந்தேன், ஆனா எடுத்து மாட்டல. அப்புறம் ஒரு வழியா பேசி சமாளிச்சு வரத்துக்குள்ள நீங்களாம் வெள்ளாட்டே முடிச்சிட்டீங்க. இந்த ரூல்ஸ் போட்டதுல இருந்து தான் போலீஸ் கரெக்டா டியூட்டியை பாக்குறாங்க. எந்த சந்தில நிக்கிறாங்கன்னு தெரியல, சுத்தி சுத்தி பிடிக்கிறாங்க. இல்ல கார்த்தி, ரூல்ஸ் எல்லாம் காலமான கழிச்சு தான் போடுறானுங்க. இதெல்லாம் பேசிக். இதுக்கு வேற ரூல்ஸ் போட்டு தான் சொல்லணுமா? ஹெல்மெட் போறத பத்தி பிரச்சனை இல்லப்பா, எல்லாருக்கும் ஒரே பயம், முடி கொட்டிட போதுன்னா. எங்கண்ணா, இதான் நிறைய பேருக்கு முடியே இல்லையே, அப்புறம் எப்படி கொட்டும்? என்ன சரவணா, சைடு கேப்ல இப்படி கலாய்க்கிறீங்களே? குமாரண்ணா, நான் ஜென்ரலா தான் சொன்னேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல என்ன இருக்குது? ஃபீல் பண்ணா கொட்டின முடி வளரவா போகுது. இல்லனா இதுக்காக தான் ஸ்வீடன்ல இன்விசிபிள் ஹெல்மெட்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்களாம். செம்ம சேலம். ஆனா இந்தியாவில தான் ரேட் அதிகம், 25,000 ரூபா. அது என்னப்பா இன்விசிபிள் ஹெல்மெட்? குமாரண்ணா, கார்லாம் ஏர் பேக்னு ஒன்று வருது இல்ல? ஆமா, ஆக்சிடென்ட் ஆன உடனே ஸ்டாரிங் இருந்து முன்னாடி ஒன்று வருமா, அதுவா? அதே கான்செப்ட் தானா. கழுத்துல மாட்டி இருக்கும்போது தெரியாது, ஆக்சிடென்ட் ஆன உடனே அப்படியே தலையை கவர் பண்ணிடும். இதுவும் செம்ம ஐடியா தான்ப்பா. ஆனா எங்க பிரச்சனையே தலையில ஹெல்மெட் மாட்டேங்கிறது தானே. இன்விசிபிள்னா அதுக்கும் பிடிப்பானுங்க. மேட்ரு என்ன சூப்பர் தானா? ஆனா இவ்வளவு அமௌண்ட்டுக்கு நம்ம எங்க போறது? இவன் சொல்றதும் கரெக்ட் தான். இவ்வளவு அமௌண்ட் போட்டு இங்க எவன் வாங்குவான்? 800 ஹெல்மெட்டையே 1500 2000 விற்கிறானுங்க. இதுக்கே பெரிய அடிதடியா இருக்கு. 26,000 சொன்னீங்க, அப்புறம் எல்லாம் சூசைட் பண்ணி செத்து போயிடுவானுங்க. அதை விடுங்க, நூடுல்ஸ் போட்ட தடையை பாத்தீங்களா? டிவி ஃபுல்லா இதே டாக்கு தான். ஆமா சாரண்ணா, இவனுங்க இப்பதான் இதை கண்டுபிடிக்கிறானுங்க. இது ஃபுல்லா கெமிக்கல், நமக்கு தான் முதல்ல தெரியுமே. அதோட அந்த பீஸா பர்கர் தடை போட்டோன்னு வச்சுக்க, பாதி பேருக்கு தொப்பையே இருக்காது. ஆமாண்ணா, நம்ம காலங்காலமா சாப்பிட்டுட்டு இருந்த இயற்கை தானங்களை விட்டுட்டு இப்ப புதுசா வந்த இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்துக்கு ஓடனா இப்படித்தான். இவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை பார்த்தா நம்ம அப்பா அம்மா நம்ம பண்ற வேலையை நம்ம பிள்ளைங்க பண்ணுமானே தெரியலையே. இதுல என்ன டவுட்டு? அதெல்லாம் ஒரு வேலையும் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுட்டு அப்படி. நான்லாம் காலையில எந்திரிச்ச உடனே பழைய சோறு தண்ணி தான் குடிப்பேன். அப்புறம் காலையில சாப்பாட்டுக்கு எங்க பாட்டி கூழ் கரைச்சி கொடுப்பாங்க. இப்பவும் கடையில இதான்பா விலை கம்மி அந்த பீஸா பர்கரை விட. ஆனா நம்ம மக்கள் தான் நாக்கு ருச்சியா சாப்பிடணும்னு எதிர்பார்க்கறாங்களே. நமக்கு எப்பயுமே இதான் செட் ஆகும் குமார்ண்ணா. இந்த பீஸா பர்கர்லாம் பார்த்தேன்னு வச்சிங்களேன், 10 அடி தள்ளி தான் நிற்பேன். அதை விடுங்கண்ணா, இந்த ரோட்டுக்கல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு 2 நாளா பயங்கர வயிற்று வலிண்ணா. கொஞ்சம் கூட சுத்த பத்தமே இல்லைண்ணா. இந்த தள்ளு வண்டி ஒன்று சாக்கடை பக்கத்தில் நிற்குது, இல்ல நல்ல மூத்திர சந்தா பார்த்து நிப்பாட்டி இருக்கானுங்கண்ணா. ஜீவா, ஒரு இண்டக்ஷன் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா காலையில பிரெட்டை வாங்கி முட்டையை ஊற்றி டோஸ்ட் பண்ணிக்கோ. நைட்டுக்கு ரெடிமேட் சப்பாத்தி, கிரேவி மட்டும் வெளியே வாங்கிக்கோ. லஞ்ச் ஒரு வேளை தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பாத்தீங்களா குமார், சாஃப்ட்வேர் கைங்கிறத எப்படி காமிக்கிறாரு. கார்த்தி, இவ்வளோ நேரம் இந்த ரெடிமேட் ஃபுட்டை பற்றி தானே பேசிட்டு இருந்தோம், மறுபடியுமா? ஜீவா, சீக்கிரமா ஒரு சமயக்காரமா ரெடி பண்ணு, அதுதான் பெஸ்ட். இல்லனா ஆபீஸ்ல ஒரு ஃபிகரை உஷார் பண்ணிக்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அங்கேயே முடிச்சிரு, ராத்திரி ஒரு வேளை மட்டும் வெளியே அட்ஜஸ்ட் பண்ணிக்க. குமாரண்ணா ஐடியா டிப்போ ஆயிட்டாரு.
ஜி இன்னொரு நியூஸ் கேட்டீங்களா? 1500 ஸ்கூல்ல மூடுறதா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். அட ஆமாண்ணா, எல்லா இடத்துலையும் இங்கிலீஷில் பேசினா தான் வேலைன்றானுங்க. எங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பிள்ளைக்கு இங்கிலீஷ் பேச தெரியுது, இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா மட்டும் இங்கிலீஷில் பேச முடியுமா? ஏன்பா நான் கூட தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன். இப்போ நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணலையா? அண்ணன் சொல்ற மாதிரி அறிவுக்கு மொழிக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்தா, நம்ம டீ கடைக்கு ஒருத்தன் வரானே, என்னமா இங்கிலீஷ் பேசுறான், அவனுக்கு என்ன அப்துல் கலாம் மாதிரி சயின்டிஸ்ட் நாலேஜா? எங்கண்ணா இதெல்லாம் மக்களுக்கு தெரியுதா தெரியலனே தெரியல. நானும் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். சாஃப்ட்வேர் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்கலையா? எல்லாரும் ஆட்டு மந்த மாதிரி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பண்றதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் என்னத்த சொல்றதுனே தெரியல. வர வர இந்த கிரவுண்டை சுற்றி நாய்ங்க கூட்டு வரவங்களோட தொல்லை தாங்க முடியலண்ணா. ஏன் ஜீவா, அவங்க என்ன பண்ணாங்க? என்னன்னா மார்னிங் நாயை வாழ்க்கையும் கூட்டு வரங்க பேர்ல எல்லா நாயும் ஃபுல்லாக மோஷன் போய் வைக்குது. ஸ்மெல்லு தாங்க முடியல. அது மட்டுமா, நாய் பெருசா இருந்தாதான் சொசைட்டில பெரிய ஆளுங்களா தெரியுமா? இருங்கடா டேய், நானும் ஒரு நாள் எருமாட்டை கூட்டிட்டு வாக்கிங் போறேன். நேற்று பார்த்தீங்களா, சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்க 40 பேரோட லிஸ்ட் வெளியில விட்டுருக்காங்க. அந்த 40 பேரோட பேரை பார்த்தீங்களா? அதில் பெரிய தொழிலதிபர்கள் பேரே இருக்காது. ஆமா, இந்த 2 பெரிய கட்சிகளையும் சம்பந்தப்படாத ஆட்களோட பேர் தான் வெளியே வரும். ஏன்னா மற்றவங்களாம் எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்தவங்க, அவங்க பேரை எப்படி வெளியிடுவாங்க? நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைண்ணா. இல்ல, இவங்களுக்குலாம் ஒழுங்கா டாக்ஸ் கட்டவே முடியலையே, அப்புறம் எப்படி இந்தியா வெளியே கடன் வாங்காம இருக்கும்? என்ன சரவணா அமைதியாவே இருக்கீங்க? ஆமா சொல்லுவோம், இந்த டிராஃபிக்கில் ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுது. அப்படி எங்கங்க அவ்வளோ டிராஃபிக்கு? மெயினாக இந்த டைட்டில் பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிராஸ் பண்ணுறதுக்குள்ள பா சர்வீஸ் ரோட்டில் ஏறி சுற்றிக்கிட்டு வந்து ஜம்ப் பண்ணி சிக்னல் கிராஸ் பண்ணுறானுங்க. எங்க இவங்க கிரீன் போர்டை உருவாக்கத்துல தான் இவங்க குறியா இருக்கிறாங்க. ஓகேண்ணா, நான் கிளம்புறேன். என் ரூம்மேட் சிவா இருக்கான், அவங்க கூடயே பாய்ப்பா. போயிருப்பா. பாய்ண்ணா. நானும் கிளம்புறேன், நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஓகேப்பா, நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய் பாய். சொல்லுங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாப்பிள. பொண்ணு எப்படி இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்க மாமா. உங்க பொண்ணு இப்பதான் கீழே கடைக்கு போனா. சரிங்க மாப்பிள, நம்ம சாந்தி பொண்ணு இருக்கால, எல்கேஜி யூகேஜிலாம் முடிச்சிருச்சு. என்ன மாமா சொல்றீங்க? அதுக்குள்ளே முடிச்சிடுச்சு? குழந்தை இப்பதான் பிறந்த மாதிரி இருக்குது. ஆமா மாப்பிள, காலம் தான் கடன்னு ஓடுதுல. நீங்க சொல்றதும் கரெக்டு தான் மாமா. அதான் குழந்தைய தமிழ் மீடியம் சேர்க்கலாமா இல்ல இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கலாமா ஒரே குழப்பமா இருக்கு. மாமா எப்படியாவது கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்துருங்க. தமிழ் மீடியத்துல படிச்சா குழந்தை கெட்டு குட்டி சவரா போயிடும். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் மாப்பிள, நானும் அதான் யோசிச்சேன். நான் ஏன் சொல்றேன்னா, அப்புறம் வேலை தேற டைம்ல இங்கிலீஷ் தெரியாம கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் மாமா. சொல்லிடி. வரும்போது ஏதாவது ஹோட்டல்ல வாங்கிட்டு வாங்க, டயர்ட்ல தூங்கிட்டேன். வாரத்துல 2 நாள் இப்படியே பண்ணிடுறீ. ஆ, சரி சொல்லு, என்ன வாங்கிட்டு வரட்டும்? உங்க இஷ்டம், ஏதாவது வாங்கிட்டு வாங்க. பீஸா வாங்கிட்டு வரட்டுமா? ஆ ஓகே. சரி, உனக்கு என்ன லார்ஜா மீடியமா? மீடியம் எப்படிங்க பத்தும், லார்ஜ். சரி, என்ன ஃப்ளேவரு? சரி, நானே நல்ல ஃப்ளேவராக பார்த்து வாங்கிட்டு வரேன். பை. ஆ பாய். சரி. நீ மச்சான் வண்டியை நிப்பாட்றா. ஏன்டா என்னாச்சு மச்சி? அர்ஜென்ட் மச்சி, வண்டியை நிப்பாட்றா. ஏய் 5 மினிட்ஸ்ல ரூமுக்கு போயிடலாம் மச்சி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. டேய் அதெல்லாம் முடியாதுடா, வண்டி நிப்பாட்டியா என்னடா சொல்றான்? ஏய் உன்னோட பெரிய தொல்லையா போச்சு, கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுறேன். அதான்டா நிம்மதியா இருக்கு. டேய் மச்சி, சொல்கிறா. ஆஃபீஸில் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ஹவுஸ் ரெண்ட் பில் வேணும்டா. எங்கடா கிடைக்கும்? டேய் அந்த மட்டா ஹோட்டல் பக்கத்தில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குல்லடா, அங்கே இருக்குடா மச்சி. ஜஸ்ட் வாங்கி நீயே சைன் பண்ணி கொடுத்துட்றா, அவ்வளோதானே. ஓ இங்கேயே இருக்கா? சூப்பரா மச்சி. இது இல்லைன்னா வெறும் 3000 தான்டா காட்ட முடியும். ஓ எவ்வளோ அமௌண்ட்ரா சேலரி ஸ்லிப்பில் கோட் பண்ணியிருக்காங்க? 12,000டா. இது இல்லைன்னா தேவையெல்லாம் 1 lakh கவர்மெண்ட்டுக்கு போகும். நீ சொல்கிறதும் கரெக்ட் தான்டா. ஓகேடா, நான் பார்த்து வாங்கிட்டு கிளம்புறேன். பாய் மச்சி. பாய்டா.